ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேங்க. பன்னீரோட சில மசாலா சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிபியில் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒன்னேகால் டீஸ்பூன் கொத்தமல்லி சீடு, 1.5 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இது ரெண்டையும் போட்டு ஓரளவுக்கு இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்தா போதும். இதை பவுலில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்க கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் ஹீட்டானா போதுங்க, இந்த மசாலாலாம் உள்ளார இறங்கிறதுக்காக. ஹீட் ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கம்மியாக தாங்க நம்ம எடுத்துருக்கோம். பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு எண்ணெயிலே வதங்கின உடனே நீல மிளகா 6 எடுத்து அதில் இருக்க விதையை எடுத்துட்டோம். காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை இது கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக 6 காஷ்மீரி சில்லி, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமோட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 12 முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். சேம் கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கிரேவி திக்கான உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். சாப்பிடும்போது இடித்த கொத்தமல்லியோட கிரன்ச்சியும் அரோமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கி எடுத்தீங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.